மாயை அல்லது பரபிரம்மத்தின் படைப்பு சக்தியை குறிக்கின்றது. இதனால்தான் உலகமும் ஜீவன்களும் தோன்றுகின்றன. இவ்வாறு ஆ உ மா எனும் எழுத்துக்களிலிருந்துதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் தோன்றியது. அதுவே சிவாயம் என்ற பரபிரம்மத்தையும் அதன் வெளிப்பாடாக உள்ள இவ்வுலகத்தையும் குறிக்கின்றது. ஈசனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று தெரியுமா? ஈசன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? விண்ணிலுள்ள தேவர்கள் அரியனோது மெய்ப்பொருள், கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பெரான், மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. அதாவது அமிர்தம் உண்டு அழியாமல் வானிலிருக்கும் தேவர்களாலே சிவபெருமான அறிந்து கொள்ள முடியாது. சிவனை அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்ற யோகியரிடத்தில் அண்ணலாக ஈசன் ஜோதி வடிவாய் அமர்ந்திருக்கின்றான். இதன் காரணத்தினால்தான் சித்தர்கள் கண்களுக்கு மட்டும் சிவபெருமான் தெரிவாரு. சரி, இதை வச்சு பார்க்கும்போது சிவன்தா கடவுள்னு தெரிய வருது. இப்படிப்பட்ட கடவுள் எதுக்காக சுடுகாட்டுல இருக்கணும்? அது மட்டுமின்றி எதற்காக சாம்பலை பூசிக்கொண்டும் மண்டை ஓட்டை மாலையாக அணிந்திருக்க வேண்டும்? இதற்கான விடையை பார்ப்போம். மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்தை சொந்தமாக்கினாலும் சரி, கடைசியில் அவர்கள் வரப்போகும் இடமோ சுடுகாடுதான். இதை உணர்த்துவதற்காக தான் சிவன் மயானத்தில் இருக்கின்றார். அது மட்டுமின்றி சிவன் தான் அழிவின் கடவுளாக திகழப்படுகின்றார். இந்த உலகில் மனிதர்கள் எவ்வளவு அழகாக பிறந்தாலும் சரி, கடைசியில் அவர்களோட உடல் சாம்பலாகத்தான் ஆகும். இந்த ஒரு தத்துவத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் சிவன் சாம்பல பூசியிருக்காரு. அடுத்தது சிவபெருமான் எதற்காக மண்டை ஓட்டினை அணிந்திருக்கின்றார் என்று பார்ப்போம். சிவபெருமான்ட்ட இருக்க எல்லா மண்டை ஓடுகளும் தேவி பார்வதியோடது தான். பார்வதி தேவியே இவ்வளவு பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் சிவபெருமான அடைஞ்சிருக்காங்க. இதை உணர்த்துவதற்காக தான் சிவபெருமான் மண்டை ஓட்டினை தன்னோட கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்காரு. சிவந்தா கடவுள் என்று உணர்த்துவதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. உலகத்தில் உள்ள மெய்ய புள்ளி சிதம்பர நடராஜரோட பாதத்தில் தான் இருக்கின்றது. நடராஜரோட வடிவமே இந்த உலகத்தை நிறுத்தச் செய்தது. நடராஜரோட வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலை குறிக்கின்றது. இடது கையில் உள்ள நெருப்பு அழித்தலை குறிக்கின்றது. இன்னொரு வலது கை அருளையும் குறிக்கின்றது. இன்னொரு இடது கை மறைத்தலை குறிக்கின்றது. ஒரு கால் ஆணவத்தை மிதிக்கின்றது, மறுக்கால் பக்தர்களை காட்கின்றது. இவ்வாறு நடராஜரோட வடிவமே இந்த உலகின் ஆதாரமாக இருக்கின்றது. எங்கும் உள்ளவர், எல்லாம் உடையவர், அனைத்தும் அறிந்தவர், எதற்கும் மாட்படாதவர் என்ற குறிப்புகள் எல்லாம் சிவனை மட்டுமே குறிக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக சிவனின் தத்துவம் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் ஒரு தாத்பரியமாக விளங்குகின்றது. நமச்சிவாய எனும் பஞ்சராட்ச மந்திரம் உண்மையில் சிவ தத்துவத்தின் ஆணி வேறாக விளங்குகின்றது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களின் ஆதாரமாக சிவனே இருக்கின்றார். இந்த அண்டமும் ஆகாயமும் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஆ உ மா எனும் ஓம்கார ஓசைகளும் ஐந்தெழுத்துக்களான நமச்சிவாய எனும் மந்திரத்தில் அடங்கும். ஆன்மீகத்தின் அடிப்படையான மந்திரமே இந்த நமச்சிவாயம்தான். ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் பூர்வமாக கூட இந்த மந்திரம் தலை சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் உடலில் பாசிட்டிவ் அலைகள் உண்டாகும். இதனால் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறுவதாக அறிவியலாளர்களால் நம்பப்படுகின்றது. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையே அறிவியலாளர்களும் நம்புகிறார்கள். நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்குறது மட்டுமில்லாம தீய எண்ணங்களை அடியோடு அழித்துவிடும். அது மட்டுமின்றி கான்சென்ட்ரேஷன் பவரையும் இந்த மந்திரத்தால் அதிகப்படுத்தலாம். இதற்கு மேலாக மன நிம்மதி கிடைக்கும். இப்படியாக இந்த மந்திரத்தின் சிறப்பினை சொல்லிக் கொண்டே போகலாம்.
இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம் சிவனையும் நாம் பார்க்கலாம். சிவனை வணங்கணுனாலே அவரோட அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான். எல்லா பிறவிக்கு அப்புறம்தான் சிவபெருமான நம்மளால அடைய முடியும். அதனாலதான் அவனை கும்பிடுறதுக்கே அவனோட அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க. சிவனை வணங்கினோர் கெட்டதா சரித்திரமே கிடையாது. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவை பார்த்தது மூலியமா சிவன் என்றால் யார், அவரை எப்படி அறிந்து கொள்வது என்று தெரிந்திருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும். சரஸ்வதியை வணங்கினா கல்வி நல்லா இருக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டா காசு கொட்டோன்னு கொட்டும். பார்வதியை வணங்கினா வீரம் கிடைக்கும். முருகனை கும்பிட்டா வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியை வணங்கினா ஒவ்வொன்று கிடைக்கும். ஆனால் சிவனை வணங்கினால் உங்களோட வாழ்வின் பிறப்பு அறுக்கப்படும், பற்றுதல் நீங்கும். மீண்டும் இந்த ஜகத்தில் நீங்கள் பிறக்க தேவையில்லை. எத்தனை தடவை பிறந்தாலும் துன்பம் வந்துகிட்டே இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா சிவனை மட்டுமே வணங்க வேண்டும். அதனால்தான் சிவனிற்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை என்பார்கள். கைலாஷ் மவுண்டன் 21,778 அடிகள் கொண்ட ஒரு பனிமலை சிகரம் தான் இந்த கைலாசம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நிலவை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளால இந்த ஒரு கைலாச மலையை மட்டும் ஒட்டு மொத்தமா ஆராய்ச்சி செய்ய முடியல. இது ஏன்னா இங்க யாரு ஆராய்ச்சி செய்ய போறாங்களோ அவங்களோட உயிர் போயிடுதா. கைலாச மலை சிகரத்தை நோக்கி சென்றவர்கள் சின்ன வயசுலயே முதுமை அடைவதாக சொல்றாங்க. உண்மையாலுமே அந்த கைலாச மலையில் சிவன் இருக்காரா? சிவனோட அருள் இல்லாம அந்த மலை மேல யார் ஏறுறாங்களோ கொடூரமாக மரணிக்கப்படுகின்றார்கள். படைப்பு கடவுளான பிரம்மதேவரோட இருப்பிடம் சத்தியலோகம். காக்கும் தொழில் கொண்ட நாராயணனோட இருப்பிடமோ வைகுந்தம். நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இந்த 2 லோகத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அழிக்கும் தொழில் கொண்ட சிவபெருமானோட இடத்தை நம்மளால பார்க்க முடியும். நாம் வாழும்போது பார்க்கக்கூடிய ஒரே தேவலோகம் இந்த கைலாசம்தான். நாம் வாழும் இந்த பூமியில் எண்ணற்ற மர்மங்கள் புதைந்து கிடக்கின்றது. அதுல தலை நிமிர்ந்து இருக்கும் இந்த கைலாசமும் ஒன்றுதான். இந்தியாவில் வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்துள்ள இந்த கைலாயமலை சுமார் 6,638 மீட்டர் கொண்டது. தீவிர சிவபக்தனால் மட்டுமே இந்த கைலாச மலையோட உச்சியை அடைய முடியும். அதை விட்டு ஆராய்ச்சி பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு போனா மரணம் மட்டும்தான் மிஞ்சும். தவம் செய்து கொண்டிருக்கும் சித்தர் ஒருத்தர் இந்த கைலாச மலையில ஏறியதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவனை தான் பார்த்ததாகவும் சொல்றாரு. இதற்கான ஆதாரத்தை இந்த வீடியோவோட கடைசியில பார்ப்போம். இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ண போகுது. கைலாச மலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாச மலையின் மர்மங்கள் உங்களுக்காக. $22,000 உயரத்தில் இருக்கின்ற இந்த கைலாய மலை பாக்குறதுக்கு ஓம் வடிவத்தில் இருக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சிலர் இதனா கடவுள்னா கிடையாது, தற்செயலா ஏதோ உருவாயிருச்சுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம தற்செயல்னே வச்சுக்கலாம். 29,000 அடி உயரம் இருக்கிற இமயமலை உச்சியில ஏற தெரிஞ்சவங்களுக்கு வெறும் 22,000 அடி உயரத்தில் இருக்கின்ற கைலாச மலையோட உச்சியில ஏற தெரியலையா? இல்லனா ஏற முடியலையா? சிவபக்தர்கள் மட்டும் பார்த்து வியந்து கொண்டிருந்த இந்த கைலாச மலையை பார்த்து நாசா விஞ்ஞானிகளும் பார்த்து வியந்து போனார்கள். ரஷ்யால இருக்க ஒருத்தர் கைலாச மலையோட உச்சியை அடைவதற்காக பயணம் செய்கின்றார். அவரோட நாமளும் புறப்படலாம் வாங்க. மவுண்ட் எவரெஸ்டோட சிகரத்துக்கு சென்றவர் தான் இவரு. ரஷ்யால இருந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த மலையை ஏறியே தீரணுன்ற ஒரே முடிவுல வராரு. மவுண்ட் எவரெஸ்டை விட சின்னதா இருக்கிற இந்த கைலாச மலையில ஈஸியா ஏறிடலான்னு இந்த மவுண்ட் கிளைம்பர் நினைக்கிறாரு.
நிறைய பேரு இந்த மலையில ஏற விடாம இவரை தடுத்து பார்த்தாங்க. ஆனா யாரு சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்னு மலையோட ஆரம்பத்துல இருக்காரு. முழு தைரியத்தோடும் நம்பிக்கையோடு கைலாச மலையில ஏற தொடங்குறாரு. பாதி தூரம் போனோனே அவரால் சரியா சுவாசிக்க முடியல. ஆனா அந்த இடத்துல அதிகமா ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில கூட அவரு பின்வாங்காம முன்னேறி போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் உயரத்திற்கு சென்றதற்கு பிறகு அவரோட இதய துடிப்பு அதிகமாச்சு. அவரோட கை காலெல்லாம் நடுங்குது. -15 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்க கோல்டுல கூட அவருக்கு பயங்கரமா வேர்க்குது. அவரோட தலைமுடியும் நகங்களும் வேகமா வளருது. தனக்கு அதிகமா வயசான மாதிரி அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சிஜன் குறைவாக இருந்த மவுண்ட் எவரெஸ்ட ஏற முடிஞ்ச இவரால கைலாச மலையோட சிகரத்தை அடைய முடியல. இவர் மேல ஏறும்போது யாரோ ஏற விடாம தடுக்கிற மாதிரியே இவர் ஃபீல் ஆனாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை சுத்தி மர்மமா நடக்குது. இதனால தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாரு இவரு. இதுக்கு மேலேயும் நம்ம ஏறி போனோம்னா நமக்கு மரணம் தானு உணர்ந்துகிட்டாரு. இதனால கைலாச மலையில ஏறாம பாதி தூரத்திலேயே திரும்பி வந்துடுறாரு. இவர் கீழே வர வர எப்பவும் போல இவரோட இதயம் துடிக்குது. அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்பதான் அவரு கைலாச மலையோட முழு மர்மங்களையும் புரிஞ்சுக்கிறாரு. உண்மையாலுமே கைலாச மலையில தெய்வ சக்தி இருக்குதா? இந்த அளவுக்கு இது மர்மமா இருக்கிறதால கைலாச மலையையும் பிரமிடையும் வச்சு கம்பேர் பண்றாங்க. ஆனா உண்மையா பிரமிடை விட 1000 மடங்கு தலை சிறந்தது இந்த கைலாயம். சரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மலை எங்க இருக்குன்னு பார்க்கும்போது 2400 மீட்டர் படர்ந்து இருக்கிற இமயமலை தொடர்ல இருக்குன்னு தெரிய வருது. இந்த இமயமலைகள்ல உயரமான மலைதான் மவுண்ட் எவரெஸ்ட். 29,000 அடி உயரமுள்ள மவுண்ட் எவரெஸ்ட் அடையிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில குளிராலேயே நடுங்கி உறைஞ்சிருவாங்களா. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மவுண்ட் எவரெஸ்டோட உச்சியில -70 டிகிரி செல்சியஸ். இப்படிப்பட்ட மவுண்ட் எவரெஸ்ட்ல 11,000த்திற்கும் மேற்பட்ட நிறைய பேர் ஏறி இருக்காங்க. இந்த மனிதர்களால மவுண்ட் எவரெஸ்டை விட கிட்டத்தட்ட 6,000 அடி கம்மியா இருக்கிற இந்த கைலாச மலையை ஏற முடியலனா நிச்சயமா கைலாச மலையில ஏதோ ஒண்ணு இருக்கணும். இப்படிப்பட்ட கைலாச மலையை பத்தி இந்து புராணத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் எர்த்னு சொல்லப்படுற இடம் தான் இந்த கைலாசம். உலகத்தோட மெய்ய புள்ளி இந்த கைலாசம்னு நிறைய ஆராய்ச்சியாளர்களால ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா நடத்தின நிறைய ரிசர்ச்ல பூமியோட மெய்ய பகுதி இந்த கைலாசம்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கைலாச மலையில இருந்து 6,666 கிலோ